கழுகாசல ஞானம் 70 யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரிப்பதற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. உங்கள் நேரமும் கவனமும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. சேனலில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், அதேபோல உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிரவும். உங்கள் ஃபீட்பேக் எங்களது பணியை இன்னும் தரமாக்க உதவும். புதிய மற்றும் தகவல் செறிந்த கண்டென்ட்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை எனேபிள் செய்யுங்கள். இந்த சேனல் பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் ஷேர் செய்து அவர்களையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய சிறுவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞான சாரதி கடந்த ஓர் பதிவிலே குண்டலினி யோக அனுபவங்களை சிறிதளவு கூறியிருந்தேன். அதன் பிறகு பதிவு செய்யப்பட்ட சில தொடர்கள் வெளிவந்திருக்கும். அந்த குண்டலினி யோகத்தில் நிறைய சந்தேகங்கள் பலருக்கும் பல காலமும் இருந்து வருகிறது. இது இனிமேலும் இருக்கும். காரணம் என்ன என்றால், இதை பயிற்சி செய்து அனுபவிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை இறைவன் அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப வழங்குகிறார். அதனால் இதில் ஒரு ஒருமித்த நிலை இருக்காது என்பதை ஒன்றே நான் கூறியிருந்தேன். என்னுடைய இளமை காலத்தில் ஞான யோக நிலைகளையும் இறை உணர்வுகளையும் அதிகமாக பெற்றிருந்தேன். பூர்வ பல ஜென்ம நினைவுகளால் இளம் வயதிலே நான் ஆகர்ஷணம் செய்யப்பட்டேன் என்பதுதான் உண்மை. எனக்கு நினைவு எப்போது தெரிந்ததோ அந்த நினைவு தெரிந்த நாளிலிருந்து இந்த மறைபொருளான ஆன்மீகத்தையும் இறைவனையும் பற்றிய சிந்தனை என்னுடைய பல பிறவித் தொடர்களால் எனக்கு ஏற்பட்டது. அது இளம் வயதிலே எனக்கு ஓரளவு புரிந்து கொள்ளும் நிலை இருந்தது. 16, 17 வயதுகளில் அது முற்றிலுமாக அந்த பூர்வ ஜென்ம நினைவுகளெல்லாம் என்னை வந்து ஆட்கொண்டு மிக தெளிவாக எனக்கு அதை விளக்கிய அதை நான் முன்பே கூறியிருப்பேன். இந்த நிலையில் ஒரு 16 வயதிலே நான் இந்த பிராண யோக பயிற்சி தொடங்கினேன். அவ்வாறு ஒரு சில ஆண்டுகள் செய்து வருகிற நிலையில் ஒரு பிராணாயாம அத்தியாசத்தில் சிறந்த ஒரு யோகி ஒருவரை வெளியூரிலே சந்திக்க நேர்ந்தது. அந்த சந்திப்பு எதிர்பாராமல் நடந்தது. அவர் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தார். அப்போது அவருக்கு ஒரு 28 வயது தான் இருக்கும். அவர் தலைமுடிகளை எல்லாம் சடை சடையாகத்தான் போட்டிருந்தார். ஒரு கதர் வேஷ்டி, கதர் சட்டை போட்டு கொண்டு அந்த கல்லூரிக்கு செல்லுவார். ஒரு சிறிய கிராமம், அதில் இவருக்கென்று ஒரு வீடு. அந்த வீட்டிற்கும் கல்லூரிக்கும் ஒரு 4 மைல் தொலைவு இருக்கும். அவர் மற்ற நேரங்களில் ஒரு துண்டு மட்டும் உடுத்தி அவருடைய அறையிலே எந்த நேரமும் கடயோகம், வாசியோகம் போன்றவற்றை செய்து வந்தார். நான் அவரை அங்கு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அவர் எவரிடமும் பேசுவதில்லை. அந்த நிலையில் என்னை பற்றி சிலர் கூறியதால் எனக்கு சந்திக்க உடன்பட்டார். அதன்படி அவரை சந்தித்து, நீங்கள் எப்படி பிராணாயாமம் செய்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டார். நான் அதை பற்றி சொன்னேன்.
அவர் இவ்வாறு இடைகளை பிங்களை வழியாக நீங்கள் செய்வது சரிதான். ஆனால் அதிக நேரம் கும்பகம் செய்ய வேண்டாம் என்று சிலவற்றை அவரே செய்து காட்டினார். அவர் வாசியை நன்றாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தார். அதை காட்டிலும் அவர் ஹடயோக பயிற்சி என்று பல ஆசனங்கள் மணிக்கணக்காக செய்து வருவார். அவர் கேரளாவைச் சேர்ந்தவர். அவருடைய பெயர் தட்சிணாமூர்த்தி என்பது. ஒரு பாலக்காட்டைச் சேர்ந்த ஒரு பிராமணர். அப்போது தினந்தோறும் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நான் ஞான யோக விஷயங்களை அதிகமாக அவரிடம் பேசி வந்தேன். ஞானமும் பக்தியும் இந்த பிராணாயாமத்தை காட்டிலும் அதிக உயர்ந்த நிலை. எனவே இவையெல்லாம் அவற்றை அடைவதற்கான ஒரு வழிமுறைகளை தவிர இதுவே முடிவல்ல என்று எங்களுடைய விவாதம் சென்று கொண்டிருந்தது. நான் ஒரு மாதத்திற்கு மேல் அந்த ஊரிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவ்வாறு கேட்டு கேட்டு அவருக்கு, உங்களுக்கு என்னை விட ஒரு வயது ஒரு 5, 6 வயது அப்போது அவருக்கு அதிகமாக இருக்கும். இந்த வயதில் உங்களுக்கு இருக்கிற ஞானம் எனக்கு இல்லை. எனவே இந்த வாசி போன்றவற்றை விட்டுவிட்டு நான் முழு நேரம் ஆன்மீக நிலைக்குள் இறைவனை நோக்கி சென்று விடுவேன், கேரளாவுக்கே சென்று விடுவேன், என்னுடைய வேலையை ராஜினாமா செய்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அதுபோலவே பொதுவாகவே அவர் இந்த யோகத்தில் சிறந்ததால் இந்த 4 மைல் தொலைவை ஒரு 10 நிமிடங்களில் நடந்து சென்று விடுவார். அவ்வளவு வேகமும் விரைவும் இருக்கும். மிக ஒடிசலான உடம்பு, நல்ல ஒரு தேஜஸ் இருந்தது. அவருடைய குரல் மிக இனிமையாக இருந்தது. வாசியோகம் செய்து செய்து அந்த குரலே ஒரு குழல் ஓசை போன்ற ஒரு இனிமையை அவருடைய குரலிலே நான் பார்த்தேன். அதை தவிர ஒரு சில அந்த வாசியோக பயிற்சியாளர்களிடமும் அந்த குரல் இனிமையை பார்த்தேன். இருந்தாலும் இவருடைய குரல் ஒரு குழல் ஓசை போன்றே இனிமையாக இருந்தது. எந்த விதமான ஒரு குற்றம் குறைகளும் இல்லாமல் அவ்வளவு ஒரு இனிமையான குரல் அவருக்கு வாய்த்திருந்தது. அதன்படியே அவர் அவ்வளவு வேகமான நடை உடையவர். ஏழானதில் சண்ட வாயுவின் வேகியாம் தாளா நடை பல யோசனை சார்ந்திடும் என்று திருமூலர் பெருமான் இதை குறிப்பிடுகிறார். தினந்தோறும் மனிதர்கள் 12 அங்குல மூச்சை வெளியே விட்டு 8 அங்குல மூச்சை உள்ளே இழுக்கிறார்கள். இதுதான் அனைவருக்குமாக நடக்கிற செயல். அதனால் ஒரு சுவாசத்தில் 5 அங்குல பிராணம் நஷ்டமாகிறது. இப்படித்தான் இந்த ஆயுள் குறைகிறது என்று யோக நூல்கள் கூறுகிறது. இந்த ஆயுளை பற்றி யோக நூல்கள் ஒரு விதமாக கூறும், வேதாந்த நூல்கள் ஒரு விதமாக கூறும், ஜோதிட சாஸ்திரம் ஒரு விதமாக கூறும். கர்மா தீர்ந்தால் ஆயுள் முடியும் என்பது பொதுவான விதி. ஜாதக ரீதியாக மாரக திசை, மாரக புத்தியில் மரணம் வந்தது என்பது ஜோதிட பாடம். யோகிகள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உன்னுடைய வாசியை நீ தேவையில்லாமல் செலவழித்ததால் ஒவ்வொரு சுவாசத்திற்கும் 5 அங்குல பிராணம் நஷ்டமாகிறது. அதன் பொருட்டு மரணம் வருகிறது. அந்த பிராண நஷ்டத்தை சரி செய்தால் ஆயுள் நீடிக்கலாம் என்பது யோகிகளுடைய கருத்து. அதனால் யோக சாதனை செய்பவர்கள் இந்த வெளி சுவாசத்தை குறைத்து கொண்டே வருவார்கள். 12 அங்குலம் 11 ஆகும். 11, 10, 8, 7 7 அங்குல சுவாசத்தை வெளிவிடுவார்கள். 12 அங்குல சுவாசத்தை உள்ளே இழுப்பார்கள். இதுதான் இந்த பிராணாயாமத்தில் நடக்கிற செயல். அதை திருமூலர் பெருமான் அந்த 7 அங்குல சுவாசத்தை மட்டுமே வெளிவிடக்கூடிய நிலைக்கு ஒரு யோகி வருவாரானால் அவனுடைய நடை புறவி போல, அதாவது குதிரையை போன்ற வேகமான நடை உடையவன். ஏழானதில் சண்ட வாயுவின் வேதியாம். இந்த சண்டமாறுத காற்று போல் உடல் நெரிதாக ஆகிவிடும்.
ஒரு வாயு நிலைக்கு இந்த உடல் போய்விடுகிற காரணத்தால் காற்று போல பறந்து செல்வான். தாழா நடை பல யோசனை சார்ந்திடும். பல யோசனை மைல்கள் சலிக்காமல் நடந்து செல்வான் என்று திருமூலர் பெருமான் திருமந்திரத்தில் குறிப்பிடுகிறார். இதை நான் அனுபவ ரீதியாக அந்த யோகியிடம் பார்த்தேன். இப்படி சில காலம் சென்றது. அவர் என்னிடம் கூறியது போலவே ஞான வைராக்கியங்கள் ஏற்பட்டு ஒரு நாள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கேரளாவுக்கே சென்று விட்டார். என்னுடைய வேலையிலும் என்னுடைய நண்பர் ஒருவருக்காக நான் சென்றிருந்து நானும் இதுபோல வாசி போன்ற யோகங்களை செய்து கொண்டுதான் இருந்தேன். பிறகு நான் அங்கே அதை விட்டு வெளியே வந்து இதே பயிற்சியை மீண்டும் தொடங்கி செய்து வந்தேன். அவ்வாறு செய்யும்போது பொதுவாக பிராணன் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அபான வாயு, பிராணவாயு என்று அனைவரும் தெரிந்திருக்கக்கூடியது. ஆனால் 10 பிராணன்கள் இருக்கிறது. பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று தசவாயுக்கள் என்று இதை கூறுவார்கள். இந்த வாயுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலுக்கு பயன்படுகிறது. இந்த பிராணன் என்பது வெளிக்காற்றை பிராணசக்தியை உள்ளே இழுப்பது இந்த பிராணனுடைய வேலை. அபானன் என்பது இந்த கழிவு துவாரங்கள் வழியாக வெளியே செல்லக்கூடியது அபான வாயு. இந்த வியானன் என்ற வாயு மனித உடலிலே இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது. இந்த உதாரணன் என்ற வாயு வயிற்றிலிருந்து புறப்பட்டு நாம் பேசுகின்ற பேச்சுக்கு அது உதவுகிறது. அது உதாரமாக பேசுங்கள் என்று கிராமங்களிலே சொல்வார்கள். பேச்சிலே உதாரம் இல்லை. இந்த உதாரணன் என்ற வாயு வயிற்றிலிருந்து அடி வயிற்றிலிருந்து வருகிறது. இந்த நாதஸ்வரம் போன்ற புல்லாங்குழல் போன்றவற்றை வாசிக்கிறவர்களுக்கு இந்த உதான வாயு மிக சிறப்பாக செயல்படும். அவ்வாறு செயல்பட்டால்தான் அவர்கள் மூச்சை நெடுநேரம் நிறுத்தி இந்த இசைக்கருவிகளை வாசிக்க முடியும். அதுபோல சங்கீதத்திலே மூச்சை நெடுநேரம் நிறுத்தி பாடுகிறவர்களுக்கும் இந்த உதார வாயுவினுடைய வேலை அதிகமாக இருக்கும். இந்த சமானன் என்ற வாயு உணவை செரிமானம் செய்வதை அது பயன்படுகிறது. இது பொதுவாக பஞ்ச பிராணன் என்று சொல்கிற நிலையில் இவை வந்துவிடும். இது தவிர இந்த நாகன் என்ற வாயு இந்த தும்மலை உருவாக்குகிறது. தும்மல், இருமல் போன்றவற்றை இந்த நாகன் என்ற வாயு தரும். ஊர்மன் என்ற வாயு கண்களை இமைத்தல், விழித்து உற்று பார்த்தல் போன்ற செயல்களுக்கு இந்த கூர்மன் என்ற வாயு பயன்படுகிறது. அதனால்தான் கூர்மையாக பார் என்று சொல்கிற வழக்கம் நம்மிடையே இருக்கிறோம். கிரிகரன் என்ற வாயு கொட்டாவி போன்ற சில விஷயங்களுக்கு அந்த கிரிகரன் வாயு செயல்படுகிறது. தேவதத்தன் என்பது இந்த கண்கள் துடிப்பது, இந்த ஏப்பம் போன்ற மேல்முகமான வாயுக்கள் இவற்றை செயல்படுத்துவது இந்த தேவதத்தன். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இறுதியாக இருப்பது தனஞ்சயன் என்ற ஒரு வாயு. இந்த தனஞ்சயன் வாயுதான் கடைசியாக செயல்படும். இந்த உடம்பை வீக்கமடைய செய்து, வெடிக்கை செய்து, அதை மரண காலத்தில் இந்த பிராணன் உயிர் போன பிறகு, ஜீவான்மா போன பின்னர் இந்த உடம்பை டீகம்போஸ் செய்வதற்கு இந்த தனஞ்சயன் என்ற வாயு பயன்படுகிறது. இதை இறைவன் இயற்கையாகவே வைத்திருக்கிறார். வனங்களில் உள்ள சகல விதமான உயிரினங்களும் இப்படித்தான் அந்த உடம்பு தன்னுடைய நிலையை விட்டு பிரிந்து அது உருக்குலைந்து அப்படியே நீராகி மண்ணோடு மண்ணாக ஐம்பூதங்களிலே கலந்து விடுவது. இந்த வேலையை தனஞ்சயன் வாயு இறந்த பிறகும் இருந்து செயல்படுத்தி கொள்கிறது. அந்த நிலையில் இந்த பிராணயோகி
செயல்படுத்தும்போது கும்பகம் என்று உள்ளே மூச்சை அடக்குகிற ஒரு செயல் இருக்கிறது. அவ்வாறு மூச்சை அடக்கும்போது என்னுடைய இளமை காலங்களில் பத்மாசனத்தில் அமர்ந்து அந்த ஒரு அதிகமான வேடத்தாலும் அதிகமான ஆசையினாலும் அதிக நேரம் மூச்சை கும்பகம் செய்வது பத்மாசனத்திலிருந்து என்று ஒரு செயலை செய்தேன். அவ்வாறு நெடுநேரம் மூச்சை வலிந்து அடக்கும்போது இந்த உடல் அதிரத் தொடங்கியது. உடல் பத்மாசனத்திலிருந்து நகரத் தொடங்கியது. அதன் பிறகு அதை கைவிட்டேன். அவ்வாறு நெடுநேரம் செய்திருந்தால் அதை பின்னர் நான் தெரிந்து கொண்டேன். நெடுநேரம் அவ்வாறு செய்தால் இந்த அடக்கி வைக்கப்பட்ட இந்த பிராணவாயு தனஞ்சயன் வாயுவை தூண்டி இந்த உடம்பின் ஏதேனும் ஒரு பகுதியை பிய்த்து கொண்டு வெளியே சென்றுவிடும் என்பது பின்னால் இறைவனுடைய அருளால் சிலர் எனக்கு கூறிய செய். நான் இதை சில காலம் பயிற்சி செய்து இந்த உடல் அதிர்வது நகர்வது என்ற நிலை வரையிலும் அதோடு போராடி இதை ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நான் செய்தது உண்டு. கும்பகம் செய்வது சிறப்பு என்று. அதன் பிறகு இதனுடைய ஆபத்துகள் இவ்வாறு இருக்கிறது என்று பின்னால் தெரிந்தது. என் நெடுமூச்சுத்தான் அத்தனஞ்சயனை என்று யோகிகள் கூறுகிறார்கள் ஞான பாடல்கள். நீ இந்த சுகநிஷ்டையை கொடுக்காவிட்டால் நான் கும்பகம் செய்து முரட்டுத்தனமாக செய்வேன். அவ்வாறு செய்யும்போது தனஞ்சயன் வாயு தொழிற்பட்டு காது வழியாக செவியை பீத்து கொண்டு போகலாம், அல்லது கண்கள் வழியாக பீத்து கொண்டு உடம்பை வாயுவை உள்ளே பரிபூரணமாக அடக்கும்போது அது குதிக்கிறது. அது போக்கிடம் இல்லாத நிலையில் இறுதியாக மரண காலத்தில் செயல்படும் தனஞ்சயன் வாயுவை தோண்டிவிட்டு மரண அபாயத்தை கொடுத்து இந்த உடம்பை விட்டு வெளியே சென்றுவிடும். ஆகவே இந்த கும்பகம் செய்யும் போது அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் கும்பகத்தை தவிர்க்கலாம். ஆரம்ப காலங்களில் ஒரு பயிற்சியாக செய்து பார்க்கலாம். அதன் பிறகு எனக்கும் ஒரு நிலைக்கு மேல் கும்பகம் எல்லாம் தேவைப்படாமல் போய்விட்டது. எப்போது பிராணலயம் என்று வந்து விட்டதோ சிறிது காலத்திலே அந்த இடைகளை பிங்களை வழியாக அந்த முறையாக எழுப்பது வெளிவிடுவது என்பதெல்லாம் ஒரு சில ஆண்டுகளிலே முடிந்து போனது. இவ்வாறு நான் அதிதீவிரமாக செய்கின்ற காலத்தில் உடல் கனம் குறைந்தது, எளிதாக நடக்க முடிந்தது, சோர்வு என்பது இல்லாமல் இருந்தது, பசிதாக தூக்கங்களும் குறைந்தது. முதல் அனுபவம் இந்த உடல் பஞ்சு போல் ஆகிறது. ஆனல் லயமாகி ஒடுங்கிவிட்டால் இந்த ஸ்தூல உடலில் இருந்து சூட்சும உடல் பிரிகிறது என்கிற அனுபவம் எனக்கு ஒரு 17-18 வயதுகளிலே ஏற்பட்டது. அதை நான் முன்பு கூட சொல்லி இருக்கலாம். அந்த அனுபவத்தால் இந்த தூல உடல் அப்படியே இருக்க அந்த சூக்கும சரீரம் பிரிவது என்பது இது பூர்வ பிறவிகளில் என்னுடைய விட்ட குறையை செய்ததால் இது என்னுடைய இளம் வயதிலே எளிதாக எனக்கு கிடைத்தது என்று நான் பின்னால் தெரிந்து கொண்டேன். இது எடுத்தவுடன் இந்த அனுபவங்கள் வருவதில்லை. அவ்வாறு இந்த உடல் சூக்கும சரீரம் வெளியே போவது அனைவருக்கும் நடக்கிறது. ஆனால் அவர்கள் தெரியாமல், மானிடர்கள் தெரியாமல் அந்த செயலை இறைவன் வைத்திருக்கிறார். யோகிகள் இறைவனுடைய அருளால் இந்த சூக்கும சரீரத்தை வெளியே சென்ற சரீரத்தை செயல்படுத்தும் ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்கிறார். அப்படி இந்த சூக்கும சரீரம் வெளியே போய் செயல்படுவதைத்தான் பல அதிசய வேலைகள், பல அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் யோகிகளால் செய்ய முடிகிறது. அந்த சூக்கும உடலால் பல இடங்களுக்கும் போய் வர முடிகிறது. ஸ்தூல உடலால் போக முடியவில்லை என்ற ஒரு நிலை வரும்போது தினந்தோறும் இரவிலும் பகலிலும் ஸ்தூல உடம்பை விட்டுவிட்டு சூக்கும உடல் வெளியேறுவதற்குத்தான் எப்போதும் தயாராக இருக்கும் இந்த யோக மார்க்கத்தில் சென்றவர்கள். மற்றவர்களுக்கு இரவில் மட்டும் நித்திரையில், அதுவும் ஆழ்ந்த நித்திரை, கனவுகளெல்லாம் முடிந்து சில நாழிகைகள் இறைவன் ஆழ்ந்த கார் இருள் உறக்கத்தில் வைக்கும்போது மட்டுமே இந்த சூக்கும சரீரம் வெளியே செல்ல முயற்சித்து வெளியே சென்று ஓய்வெடுக்கும். ஆனால் இந்த யோக அபியாசமுடையவர்கள், ஞான அபியாசமுடையவர்களுக்கு இந்த வாசிலயமும் மனோலயமும் ஏற்பட்டவுடன் என்ன ஆகும் என்றால் இந்த சுமையை விட்டு விட்டு சூக்குமம் ஓடிவிடுவதற்கு எப்போதும் தயாராகவே இருக்கும். ஆகவேதான் இந்த உடல் உணர்வுகள் மறந்து போகிறது.
இந்த உடல் சூக்கும உடலில்தான் மனம் இருக்கிறது. இந்த மனம்தான் அனைத்தையும் உணர வேண்டும். அது மனம் என்பது மூளையின் வழியாகத்தான் உணருமே தவிர, மனம் இல்லாவிட்டால் மூளை மட்டும் எதையும் உணராது. காரணம், நாம் தூக்கத்தில் இருக்கிறோம், மூளை இருக்கிறது. மனம்தான் அந்த கனவை தூண்டுகிறது. மனதினுடைய எண்ண அலைகளே கனவாக இருக்கிறது. அப்போது ஒரு சிறிது அந்த மேல் மனம் விழித்திருந்தால் மட்டுமே அது மூளையில் பதிவாகி மறுநாள் அந்த கனவை நாம் சொல்ல முடியும். இல்லாவிட்டால் சொல்ல முடியாது. இதை கூட நான் சொல்லியிருக்கலாம். இந்த கனவு என்ற ஒரு தொடரில் இதை சொல்லியிருக்கேன். அப்போது பலருக்கும் இந்த சந்தேகங்கள் இருக்கும். சூக்கும உடலில் சென்றால் அந்த சூக்கும உடல் அனுபவங்கள் அந்த மனதில் தான் இருக்கிறது. அந்த மனதில் அவை அனைத்தும் பதிந்துவிடும். பதிந்து விட்ட பிறகு அது ஸ்தூல உடலில் வந்து சேர்ந்து இந்த மூளை வழியாக அதை நமக்கு நினைவுக்கு கொண்டு வரும். இந்த மூளை இல்லாவிட்டாலும் கூட இந்த மனம் செயல்படும் என்பது அதிநுட்பமான விஷயம். பொதுவாக மானிட வாழ்க்கைக்கு மனம் மூளை வழியாக செயல்படும். மருத்துவர்கள் மனம் என்ற ஒன்று எங்கிருக்கிறது என்று இன்று வரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மூளை, அந்த மூளைதான் அனைத்தையும் வாங்குகிறது. அனைத்து உணர்வுகளுக்கும் அது ஆதாரமாக இருக்கிறது. அது முன்மூளை, பின்மூளை, பிட்யூட்டரி கிளாண்ட் என்றெல்லாம் அதற்கு பல அறிவியல் பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த மூளையில் கோடிக்கணக்கான செல்கள் இருக்கிறது. அவைதான் நினைவை பதிய வைக்கிறது, எடுக்கிறது என்றெல்லாம் மனதை பற்றிய ஆய்வுகள் உலகெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அது பல விதங்களில் அவை கூறப்படுகிறது. ஆனால் யோக சாஸ்திரங்கள், ஞான யோக நிலைகள் என்ன சொல்லுகிறது என்றால், சூக்கும சரீரத்தில் தான் இந்த மனம் இருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்தக்கரணங்கள் 4ம் சூக்கும உடலில் தான் இருக்கிறது. அதனால் இந்த ஸ்தூல உடல் என்ற இந்த கருவி இல்லாவிட்டாலும் மனம் செயல்படும். பொதுவான விதி, ஒரு பென்டிரைவ் என்று இன்றைய கணக்கில் வைத்து கொண்டால் அதில் பல விஷயங்கள் பதியப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு கருவியில் போட்டால் மட்டுமே அந்த ஓசை வெளியே வருகிறது. அதுபோல்தான் மூளை. மனதிலே பதியப்பட்ட விஷயங்கள் மூளை என்ற கருவி வழியாக அது வெளிப்படுகிறது. ஆனால் மூளை இல்லாமலும் இந்த மனதால் செயல்புரிய முடியும். மனதால் நினைவில் வைக்கவும் முடியும். அது ஆவி உடல் வாழ்வில் அதுதான் நடக்கிறது. ஆகவே இது அதிநுட்பமான நிலை. அப்போது இந்த சூக்கும சரீரம் பல இடங்களுக்கும் சென்று வருகிற அனுபவங்களும் கனவு போலவே இருக்கும். அந்த கனவுக்கும் அதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. கனவு என்பது மனம் தனக்குத்தானே போட்டு பார்த்து கொண்டு அந்த அழுத்தங்களை குறைப்பதற்காக செய்கிற செயல். சூக்கும சரீர அனுபவம் என்பது யோகிகளுக்கு சாதாரணமாக கிடைத்து விடுகிறது. அவை பெரும்பாலும் இந்த ஸ்தூல உடலை விட்டு நழுவி வான் மண்டலத்திலே பல அடி தொலைகளில் சஞ்சரித்து கொண்டே இருக்க விரும்பும். ஒரு பறவை பறந்தது போன்ற ஒரு நிலை இருக்கும். அவ்வாறு இருக்கும்போது இதற்கும் அதற்கும் ஒரு நுண்ணிய தொடர்பு இருக்கும். இந்த ஸ்தூல உடல் அதுபோல போய்கொண்டே இருந்தாலும் சூக்கும சரீரம் எங்கோ இருக்கும். ஆகவே இவர்களுக்கு கண் பார்ப்பது போல் இருந்தால் விஷயம் கருத்தில் படியாது, காது கேட்காது. இப்படி ஒரு நிலை இந்த யோகத்தில் வரும். இதை நான் என்னுடைய இளம் வயது முதல் நான் பெற்று வந்த அனுபவங்களில் இது ஒன்று. அதனால்தான் வித்தாரமும் கடம்பும் வேண்டாம் மட நெஞ்சமே செத்தாரைப் போலே திரி என்று ஞானிகள் கூறினார்கள். செத்தாரைப் போலே திரி என்றால் இறந்து போன ஒரு பிணம் எழுந்து நடந்தால் அதில் எந்த விதமான சலனமும் இருக்காது. அதைப்போல் இருப்பார்கள் இந்த யோகிகள் என்றதால் செத்தாரைப் போலே திரி. செத்தாரைப் போலே திரிவதினி எக்காலம் என்று பத்திரகிரியார் கேட்கிறார். செத்தவன் ஒரு உடம்பில் உணர்வற்று அலைவது போல நான் இருப்பது எக்காலத்தில் நான் இருக்க முடியும் என்று ஒரு ஆதங்கத்துடன் கேட்கிற ஒரு கேள்வி. இவையெல்லாம் அவர்கள் அனுபவித்த பிறகு மனிதர்களுக்காக கூடிய செய்திகள். இந்த நிலை இளம் வயதிலே சிறிது கால யோக பிராண யோக அபியாசத்திற்கு பிறகு வாய்த்தது. மனோலயம் வாய்த்த பிறகு இந்த உடம்பை விட்டு சூக்கும சரீரம் வெளியே ஓடிக்கோகிற காரணத்தால் இந்த உடல் உணர்வு
மறந்து போகும். சுற்றுப்புற சூழ்நிலைகள் மறந்து போகும். எங்கு இருக்கிறோம் என்பது மறந்துவிடும். அதை காலதேச வர்த்தமானங்கள் என்று கூறுவார்கள். அந்த காலதேச வர்த்தமானங்கள் முற்றிலும் மறைந்துவிடும். நெடுநேரம் தன்னை மறந்த நிலையில் இருந்த பிறகு யாரேனும் அதிகமாக அது சத்தம் கொடுத்து கூப்பிட்டால் மட்டுமே இந்த சூக்கும சரீரம் இந்த உடம்போடு சேரும். அதுவரை ஒரு உணர்வற்ற நிலையில் இருக்கும். எங்கேனும் போகிறோம் என்றால் அது உடம்பு தன்னறியாமல் அது ஒரு அனிச்சையாக அந்த உடல் செய்து கொண்டிருக்கும். சூக்கும உடல் எங்கோ இருக்கும். இதற்கும் அதற்கும் நுட்பமான தொடர்பு அருந்துவிட்டால் மரணம். ஆனால் முற்றிலும் அறுபடாது. ஒரு அனிச்சையாக இந்த வேலை நடந்து கொண்டிருக்கும்போது இந்த மனிதனுடைய பஞ்ச இந்திரியங்களும் இருக்கும், ஆனால் செயல்படாது. பழக்கவசத்தால் இவன் தன்னை மறந்து போய் கொண்டிருப்பான். இந்த குப்பை வண்டி மாடுகள் என்று அந்த காலத்தில் குப்பை வண்டிகளிலே மாடுகளை வைத்து இந்த குப்பை தொட்டிகளில் எடுப்பாது. அது எங்கெங்கு குப்பை தொட்டிகள் இருக்கிறது என்பது அதற்கு மனதில் பதிந்துவிடும். அதனால் அது அது வேறு ஒரு சிந்தனை வந்தாலும் குப்பை தொட்டி இருக்கிற இடத்திற்கு வந்தவுடன் அந்த மாடு நின்றுவிடும். தொடர்ந்த பழக்கத்தால் அது அவ்வாறு அதற்கு நிகழ்கிறது. அதுபோல இந்த யோகிகளுடைய நிலையில் உயர்ந்த நிலை, இது நான் சொல்வது வாசியோகத்தை கடந்த நிலை. வாசியோகம் என்பது நீண்டகால பயிற்சிக்கு பிறகு வாசி லயமாகி மனோலயமாகி அதன் பிறகு சூக்கும சரீரம் பிரிந்து வெளியே செல்வது. சூக்கும சரீரம் எப்போதும் எல்லோருக்கும் செல்கிறது, ஆனால் குறிப்பிட்ட பல கட்டுப்பாடுகளோடு செல்கிறது. யோகிகளுக்கு எந்த நேரமும் அது செல்லலாம். அந்த மனோலயம் எப்பொழுதெல்லாம் வாய்க்கிறதோ அந்தந்த நேரங்களில் அவை இந்த சுமையை விட்டு விலகுவதற்கே அது விருப்பப்படும். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்த காலங்களில் விதிவசத்தால் வேலை முதலியவையெல்லாம் வந்து வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாறிப்போன காரணத்தால் 2 தோணியில் கால் வைத்த நிலையில் இங்கு சிறிது நேரம் அங்கு சிறிது நேரம் என்று வாழ்க்கை முற்றிலும் தடம் புரள்து. தடம் புரண்டு போன காரணத்தால் இந்த மௌலாகினி எப்போதுமே சுடர் விட்டு கொண்டிருக்கிறது. அதற்கென்று சில நியமங்கள் ஆசனங்கள் எல்லாம் கடந்த நிலை இருந்தாலும் சில உணவு விஷயங்கள் மற்ற ஒரு அமைதியாக அதை சாந்தப்படுத்துகிற பல செயல்களெல்லாம் அதற்கு செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்பும் வசதியும் சூழ்நிலையும் இல்லாத காரணத்தால் இந்த மூலாகினி கணக்கில்லாத அளவு வெப்பத்தோடு எழுந்து பலமுறை அது இரத்தமாகவே வெளியேறும் மூலாதாரத்திலிருந்து. அது பல மாதங்கள் அவ்வாறு நிகழ்ந்தது. அதையும் கூட நான் முன்பு பேசியிருக்கலாம் என்று எண்ணுகிறேன், அல்லது என்னுடைய நூல்களில் எழுதியிருக்கலாம். அது வெறும் இரத்தம் மட்டுமே செல்லும். அதை மருத்துவரிடம் சென்று கேட்டபோது அவருக்கே புரியவில்லை. ஒரு 6 மாதங்கள் அவ்வாறு இருந்தது. எவ்வளவு இரத்தம் போயிற்று, எவ்வளவு அது அனீமிக் ஆனது என்பதெல்லாம் தெரிகிற நிலையில் நான் இல்லை. காரணம் உடம்பை விட்டே வெளியே அங்கு பாதி இங்கு பாதியாகவே கழிந்த நாட்கள். அதனால் இது ஒரு நிலை வந்தது. அதன் பிறகு டைபாய்டு ஜுரம் என்று இந்த வயிற்றிலே தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதிலும் 2 முறை 3 முறை அவ்வாறு சில கால இடைவெளிகளில் வந்தது. இப்படி இந்த உடல் பல விதங்களில் இந்த குண்டலினி சக்திக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அதற்கு தக்க உணவுகளை கொடுத்து அந்த உடம்பை தயார் செய்ய வேண்டும். அதற்கு குருவனுடைய ஆலோசனையும் அறிவுரையும் கண்காணிப்பும் தேவை என்று யோக நூல்கள் கூறுகிறது. எந்தெந்த காலங்களில் அதை சமன் செய்வதற்கான உணவுகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த அக்னியினுடைய வெம்மையை தணிக்க வேண்டும், கட்டுப்படுத்தி அதை ஒரு சாந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் இறைவனே என்னை முற்றிலும் ஆட்கொண்டு விட்ட காரணத்தால் அது ஒரு பித்தர் நிலைக்கே இவ்வாறு சென்று உடம்பு எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போகட்டும் என்ற மனோநிலை எனக்கு இளம் வயதிலே வந்துவிட்டது. உடம்பு இருப்பது ஒரு 48 வயது வரை இந்த உடம்பில் இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பிராப்த கர்மா. அது இறைவனுடைய அருளால் இன்றளவும் நீடித்து கொண்டு போகிறது. ஆனால் 48 வயதுதான் என்ற காரணத்தால் நான் அந்த உடம்பை பற்றி அக்கறையே படவில்லை. இது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், 48 வயதில் இதை விட்டு வெளியே போய்விடலாம்
நிரந்தரமாக என்ற எண்ணத்தில் என்னுடைய வாழ்நாள் சென்றது. இதே நிலை அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் கூற முடியாது. கூறுவதும் சரியாக இருக்காது. யோக நிலையில் படிப்படியாக அந்த பயிற்சிகளை செய்து நிதானமாக நீண்ட பிறவிகள் முயன்றுதான் இந்த நிலைகளை பெற வேண்டும், பெற முடியும். நான் பல பிறவிகளில் விட்ட குறையை தொட்ட காரணத்தால் எனக்கு இறைவன் இப்படி முன்னும் பின்னும் முரண்பாடாகவும் பலவிதமான உடல் உபாதைகளையும் கொடுத்து எனக்கு இந்த நிலையை அவர் கொடுத்தார் என்பதை நான் கூற விரும்புகிறேன். அதனால் இது இப்படியே இருக்கும் என்று இதை முயற்சி செய்ய வேண்டாம். இது ஒரு தகவலாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முறையான பயிற்சி என்பது வேறு. பல பிறவிகளை விட்டவர்கள் அதை தொடும்போது அவர்களுக்கு வாய்க்கின்ற நிலை வேறு. என்னுடைய நிலை இந்த 2வது நிலையில் இருந்தது. அதன் காரணமாக எனக்கு பலவிதமான உடல் உபாதைகள் ஏற்பட்டது. அது சாமானிய மனிதர்களால் அது போன்ற துன்பங்களை தாழ முடியாது. கடுமையான வறுமை, அடுத்தடுத்து சோதனைகள், சத்திய சோதனை என்று கணக்கில்லா துன்பங்கள் அடுக்கடுக்காக வந்து சூழும். அவை அனைத்தையும் தாண்டி வெளியே வர வேண்டும். ஒரு நடுத்தர நிலைக்கு கொண்டு வந்துவிடும். அப்படித்தான் ஞானிகளும் கூறுகிறார்கள். அவ்வாறு செய்வதால் இறைவனுடைய அருள் உடனே கிடைக்கும் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இவ்வாறு யோக சாதனைகள் எல்லாம் செய்து அந்த வாசிலயம், மனோலயம் எல்லாம் ஏற்பட்டு இது படிப்படியாக இவ்வாறு வருவது வந்த பிறகுதான் இந்த ஞானங்கள் எல்லாம் வருகிறது. அது இல்லாமல் இந்த ஞானம் எடுத்த உடனே வருகிறது என்பது பல பிறவியில் இவர் முடித்திருந்தால் அவ்வாறு இவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த நிலைகளை எல்லாம் பெற்றுத்தான் ஒரு மனிதன் வர வேண்டும். இதுதான் ஒரு ஒழுங்குமுறை. இறைவன் அனைத்திலும் ஒரு ஒழுங்குமுறையை வைத்திருக்கிறார். எடுத்தவுடன் 2, 3 ப்ரமோஷன்கள் கொடுப்பது என்பது அரிதாக நிகழ்வது. அனைவருக்கும் அது பொருந்தாது. வானுலகில் ஏற்கனவே முக்தர் நிலை பெற்றவர்கள் வசிக்கின்ற அண்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை முக்த அண்டம் என்று நான் முன்பே கூறியிருக்கிறேன். அந்த முக்தர்கள் வசிக்கிற அண்டங்களில் இருந்து இந்த உலகத்திற்கு பல நல்வழிகளை காட்டுவதற்கு பலர் பிறப்பெடுப்பார்கள். அவ்வாறு பிறப்பெடுக்கிற அந்த ஏற்கனவே முக்தி நிலை பெற்றவர்களுக்கு இந்த எந்த சட்ட விதிகளும் பொருந்தாது. அவர்கள் நினைத்தவுடன் பலவிதமான செயல்களையும் செய்யும் தகுதியோடே பிறக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த படிப்படியாக வர வேண்டும், செய்ய வேண்டும் என்ற எந்த ஒழுங்குமுறைகளும் அவர்களுக்கு இல்லை. இப்படி இதில் உள்ள தராதரங்கள், வித்தியாசங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் அனைவருக்கும் கூறுவது, பல நிலைகளிலிருந்து வருவார்கள். ஏற்கனவே ஒரு ஆசிரியர் அவர் லீவில் சென்றுவிட்டு மீண்டும் வேலைக்கு வருகிறார், அல்லது பணி ஓய்வு பெற்றுவிட்டு மீண்டும் பணிக்கு வருகிறார். அதுபோன்ற நிலைதான் அந்த முக்தி நிலை பெற்றவர்கள் அல்லது யோக அண்டங்கள் என்று யோக அண்டங்களில் இருப்பவர்கள் வந்து ஒரு செயலை ஒரு பிறவி எடுத்து செய்கிறார்கள் என்றால் அவர் இந்த ஆரம்ப பாடத்திலிருந்து வாசியோகத்தை படித்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆரம்ப பயிற்சியில் செல்கின்ற சாதகர்கள் அதிகமாக இருப்பார்கள். அவர்களுக்கு வழிகாட்டி என்பவர் ஒருவர் அவசியமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டாலும் இறைவனே அந்த வழியை செய்வார். என்றால் இவனுடைய முயற்சிக்கு எப்போதும் இவனை விட்டு அகலாத இறைவனே முதல் குருவாக இருப்பார். அதுதான் உண்மை. குரு என்பவர் வெளியே இருந்துதான் வர வேண்டும் என்று எந்த சட்டங்களும் இல்லை. வெளியிலிருந்தும் சிலர் வழிகாட்டலாம். உள்ளே இருந்தே இறைவன் இவனை கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்வார். அது சரணாகதி என்ற ஒரு நிலையில் அந்த செயல் நடைபெறும். இறைவனை முற்றிலும் சரணடைந்தால் அந்த யோகத்தையும் சித்தியாக்கி, ஞானத்தையும் சித்தியாக்கி, மோட்சம் என்கிற சாம்ராஜ்யத்திற்குள் இந்த ஜீவனை அழைத்து செல்வது இறைவனுடைய முழு பொறுப்பாக மாறுகிறது. ஆகவே ஆள்கள் இல்லை, குரு இல்லை, யாரிடம் போய் கேட்க வேண்டும், இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. பலர் என்னிடம் கேட்கிறார்கள். நீங்கள் செயலை செய்து கொண்டிருந்தால் இறைவனே தக்க நேரத்தில் உங்களுக்கு அதற்கான வழிகளை செய்வார். அதனால் சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் காலப்போக்கிலே அந்த இடையூறுகள் தீர்க்கப்படும். அந்த இடையூறுகள் ஏன் எல்லோருக்கும் வருமா என்றால் வராது.
என்ன ஒரு சிலருக்கு வருகிறது என்றால், அவர்கள் பிற மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அனுபவத்திற்காக அந்த இடையூறுகள் எல்லாம் வருகிறது. நான் அதிகமான துன்பத்தை அனுபவித்தேன் என்றால், இது பலருக்கும் இதை நான் சொல்ல வேண்டும் என்று இந்த அனுபவம் எனக்கு தரப்பட்டது. இந்த அனுபவத்தை நான் பெறாமல் அ வ மனோலயத்திலிருந்து அப்படியே சென்று விட்டால், இது இவ்வாறு ஒரு சுகமான பயணம் என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கும் நிலை இருக்கும். ஆனால் இறைவன் எனக்கு இந்த 2 புறங்களையும் காட்டிய காரணத்தால், இது இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும் என்று ஒப்பிட்டு பார்ப்பதற்கும், பல யோகிகள், ஞானிகளுடைய அனுபவங்களை சீர்தூக்கி பார்ப்பதற்கும், இறுதியாக அனைத்தையும் ஆய்வு செய்து ஒரு தெளிவான முடிவுக்கு வருவதற்கும், அந்த முடிவு வந்த பிறகு அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப அதை சொல்லுவதற்கும் இவையால் அனைத்தும் உதவுகிறது என்ற அடிப்படையில் இறைவனால் கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் இவை. வெறும் கேட்கிற காரணத்தால் என்னுடைய அனுபவங்கள் இவ்வாறு இருந்தது. இந்த நிலையில் மணிபூரகத்தை தாண்டி அநாகதத்தை எல்லாம் அது எளிதாக இளம் வயதிலே தாண்டிவிட்டது. ஆனால் ஒவ்வொரு ஸ்தானங்களையும் தாண்டும் போது இந்த மணிபூரக சக்கரத்தில் நிலை கொண்டு தாண்டுகிற போதுதான் பலமுறை இந்த வயிறு தொடர்பான இந்த டைபாய்டு ஜுரங்கள் எல்லாம் எனக்கு வந்தது. அது இண்டஸ்ட்ரியல் ஃபீவர் என்று தான் அதை சொல்லுகிறார்கள். ஆகவே வயிற்றிலிருந்து மூலாதாரத்திலிருந்து இரத்தம் வெளியேறுவது, அந்த டைபாய்டு ஜுரங்கள் இப்படி இந்த மணிபூரகத்தில் இருக்கும்போது இந்த தொல்லையும், இருதய ஸ்தானத்திற்கு வந்த பிறகு இருமல், ஈழை, இளைப்பு என்று அது ஒரு நிலையும் வந்தது. அதையும் நான் சந்தித்திருக்கிறேன். இவ்வாறெல்லாம் இந்த பல இடர்பாடுகளை தாண்டி ஒரு நிலைக்கு வந்து விசுத்தி ஸ்தானம் என்ற ஸ்தானத்திற்கு வருவது மிகப்பெரிய ஒரு கடினமான செயலாக இருந்தது. அதற்கென்று நான் தினந்தோறும் முயற்சி செய்யவில்லை. என்னுடைய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வேலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால், சாமானிய மனிதர்களைப் போல் வாழ முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இதற்கு ஆசைப்பட வேண்டும், அல்லது அதற்கு ஆசைப்பட வேண்டும். இதற்கு என்று முழுவதும் அர்ப்பணித்து விட்டால், இந்த உலகத்திற்கு தயார் செய்வதற்கு இறைவன் பல வேலைகளை செய்வார். அப்போது இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம் விலக வேண்டிய நிலையும், இந்த உலகத்தை விட்டு வேறு அனுபவங்கள் வருவதையும் நாம் தவிர்க்க முடியாது. அதனால்தான் நான் பல தொடர்களிலும் கூறுவது, ஒரு உன்மத்த நிலைக்கு கொண்டு சென்று சேர்த்துவிடும், வேறு ஒரு உலகத்தை காட்டும். இது அனைத்து ஞானிகளும் யோகிகளும் இதை சொல்லியிருக்கிறார்கள். இது நான் மட்டும் அவர்கள் பெற்ற அனுபவமும் என் அனுபவமும் ஒன்றுபோல் இருந்த காரணத்தால் நானும் அதை சொல்லுகிறேன். ஆகவே இந்த உலகம் நம்மை இகழ்ந்து நதை செய்யும் நிலைக்கு நிச்சயமாக வந்து விடுவோம் என்பதில் ஐயமில்லை. பலர் என்னிடம் அவ்வாறு கூறியது உண்டு. இவனுக்கு ஏதோ ஆகிவிட்டதப்பா, உனக்கு அரை பைத்தியம் என்று எண்ணியவர்கள் அதிகமாக உண்டு. இவன் மனிதர்களில் மாறுபட்டவன், ஆட்களிலே ஏறுபட்டவன், இவன் ஒரு வித்தியாசமானவன் என்று இளம் வயதிலே என்னை புறக்கணித்தவர்கள் அதிகம். ஒரு பைத்தியக்காரன் என்று எண்ணியவர்களும் அதிகம். பிழைக்கத் தெரியாதவன் என்று எண்ணியவர்கள் அதிகம். உலகத்து மாந்தர்கள், உறவினர்கள் என்ற பெயரில் உடன் பிறந்தார்கள், சுற்றத்தார்கள் அனைவருமே இவன் ஒரு ஏமாளி என்றும், பிழைக்கத் தெரியாதவன், காசு பணத்தை சேர்க்காமல் எதையோ செய்து கொண்டிருக்கிறான், இவன் என்னையா பிழைத்தான் என்று அதை ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் பேசியவர்கள் கணக்கில்லாத மனிதர்கள். எனக்கு அவர்களை பார்த்து நகைப்பு ஏற்படும். இந்த மூடர்கள், அவருடைய விதி என் கண் முன்னால் தெரியும். இவன் இனத்தாழமாக சிரித்து கொண்டு, இவர் என்னையா இவர் சம்பாதித்தார், இவருக்கு வீடு இருக்கிறதா, வாசல் இருக்கிறதா, வாகனம் இருக்கிறதா, தோப்பு துறவுகள் எல்லாம் இருக்கிறதா, எதை இவர் தேடினார், அந்த மனிதன் அடுத்த பிறவியில் என்னவாக பிறப்பான் என்பதை நான் தெரிந்து வைத்து, இந்த வீட்டை, இந்த கூட்டை விட்டு இவனுடைய உயிரை எடுத்து விட்டால் இதே தெருவில் இவன் நாயாக பிறந்து அலைவான். அப்படி அலைபவர்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வீட்டுக்கு தான் அவன் எஜமானனாக இருந்திருப்பான். அந்த ஈகை இரக்கம் இல்லாமல் அதர்ம வழிகளிலே வாழ்ந்தவன் அதே வீட்டில் அதே தெருவிலே நாயாக அலைந்து
ஒருவாய் சோற்றுக்கு அல்லல் படுவான். இந்த ரகசியம் புரியாத இந்த மனிதர்கள் இந்த யோக நிலை பெற்றவனை பித்தன் என்றும் பிராந்தன் என்றும் சொல்லிக்கொண்டு இவர்கள் ஏதோ சேர்த்து வைத்து மாட மாளிகைகள் கூட கோபுரங்களை சேர்த்து 1000 வருடம் இந்த மண்ணிலே இருந்து விடலாம் என்ற கற்பனையில் வாழ்கிறவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிற காரணத்தால் என்னை போன்ற நபர்கள் பரிகாசம் செய்யப்படுகிறார்கள். அது இன்றளவும் அவ்வாறே இருக்கிறது. காரணம், மேலோட்டமான ஒரு செய்திகளை மட்டும் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு நிலையில் உண்மையான அனுபவம் பெற்றவர்களை அவர்கள் இப்படித்தான் நினைப்பார். ஆன்மீகம் என்பது இந்த உலக வாழ்க்கையிலே துன்பமில்லாமல் இருக்க வேண்டும் என்பது ஒரு நிலை. அது எல்லோருக்குமான நிலை. அதில் தவறு என்று கூற முடியாது. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், ஒரு நிம்மதி, இவற்றைத்தான் மனித மனம் நாடுகிறது. ஆனால் இது இந்த மண்ணுலக வாழ்வில் ஒருபோதும் நிரந்தரமாக கிடைக்காது என்பதுதான் ஞானத்தின் முதல் படி. இந்த உலக வாழ்விலே மனிதன் எதிர்பார்க்கின்ற நிலையான நித்தியமான இன்பம் என்பது இந்த உடலோடு இருக்கும் வரை ஒருபோதும் கிட்டாது. விதிப்படிதான் இந்த சுகதுக்கங்கள் வந்து சேரும். நிலையான இன்பம் என்பது ஞானம் முதிர்ந்த பிறகு வருவதுதான் நிலையான இன்பம். தன்னைத்தான் அறிந்த பிறகு வருவதே நிலையான இன்பம். அதுவரை இந்த பிறவி சுழலில் அங்கும் இங்கும் தூக்கி வீசப்படுவான். எங்கு, எந்த தேசத்தில், எந்த மொழியில், எந்த நாட்டில் எங்கு பிறப்பான் என்பதெல்லாம் தெரியாத ரகசியங்கள். இப்படி எதுவுமே தெரியாத மனிதர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்பாறு இருக்கிற மனித கூட்டத்திற்குள் ஒன்றிரண்டு இப்படி ஞான பைத்தியமாக அலைபவன் நகைப்புக்கிடமாகவே கருதப்படுவார். இந்த நிலைக்கெல்லாம் தயாராக இருந்தால் இந்த யோக ஞான பயிற்சிக்குள் வரலாம் என்று பலர் என்னிடம் கேட்டபோது நான் கூறியது இதுதான். இந்த யோகங்களை சொல்லிக் கொடுங்கள் என்பார்கள். யோகத்தை சொல்லுவது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. முதலில் நீங்கள் சகல மதிப்பு மரியாதையும் இழக்க வேண்டும். உலகம் உங்களை பார்த்து கைதட்டி சிரித்தால் அதற்கு நீங்கள் வருந்தக்கூடாது. அந்த நிலைக்கு நீங்கள் வந்தால் இந்த யோக ஞான விஷயத்திற்குள் வாருங்கள். அல்லது உங்களுக்கு முடிந்த அளவு நீங்கள் ஆலயம், வழிபாடு, துதிப்பாடல்கள் இந்த நிலையோடு நில்லுங்கள். ஆனால் ஒரு பிறவியில் உங்களுக்கு இந்த நிலை வரும், அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று நான் கூறுவதுண்டு. மாணிக்கவாசகப் பெருமான் நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைய என்று மகிழ்ச்சியோடு கூறுகிறார். உலகத்து மனிதர்கள், உலக நாட்டம் உடையவர்கள், இப்படி ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறானே என்று நம்மை பார்த்து கைதட்டி சிரிக்கிற அதே நேரத்தில் நாம் மேலை வீடைய, மேலை வீடாகிய மோட்சத்தில் நாம் செல்லுகிறோம். உலகம் நம்மளை நாட்டார் நகை செய்கிறார்கள் என்று மணிவாசகப் பெருமானும் இறைவனுடைய அருள் எப்படி கிடைக்கும் எளிதாக என்பதை பட்டணத்து பெருமான் விளக்குகிறார். ஊரீர் உமக்கோர் உபதேசம் கேளும். இந்த ஊர் மக்களையே உங்களுக்கு நான் சொல்லுகிற உபதேசம் இதுதான். உடம்படங்க போரீர் சமனை கழுவேற்று நீற்றை. சமணர்களுடைய வாதங்களையெல்லாம் வென்ற அந்த திருநீற்றை உடம்பு முழுவதும் பூசுங்கள். புறந்திண்ணையில் சாரீர் அனந்தலை சுற்றத்தை நீக்கி. மனைவி, மக்கள், மாடு என்று அனைத்தையும் விட்டுவிட்டு ஏதோ ஒரு திண்ணையில் போய் உட்கார்ந்து எதுவுமே இல்லாமல் எல்லா விதமான பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு அந்த திண்ணையில் சாரீர். ஜகம் நகைக்க ஏறீர். அதே ஊரில் பலரும் சிரிக்கிற அளவு நீ பிச்சை எடுத்து சாப்பிடு. இந்த ஊரில் இவ்வளவு இருந்தான், இதை விட்டு விட்டு ஒரு பிச்சைக்காரனாக அலைகிறானே என்று உலகம் நகைக்கும்படியாக நீ செய். இவ்வாறு செய்கிற தாழ்ந்த நிலைக்கு நீ வந்துவிட்டால் உமக்கு அவர் தாமே தருவார் இணையடியே. அந்த மூவர்களும் காண முடியாத, தேவர்களும் காண முடியாத திருவடிகளை அந்த இறைவன் நேரடியாக வந்து உனக்கு தரிசனம் செய்து ஆட்கொள்வார் என்று நமக்கு எத்தனையோ பாடல்கள் பாடினாலும் சில மைய கருத்துக்களை மொத்தமாக சேர்த்து வைத்திருப்பார்கள். அதில் ஒரு பாடல் இது. பட்டினத்தார் பாடல், பல பாடல்கள் இருக்கிறது. ஆனால் எளிதான வழி. நீ அது இது என்றெல்லாம் போக வேண்டாம். இந்த நிலைக்கு வந்தால் உனக்கு அவர் தாமே தருவார் இணையடியே என்றால் பிச்சை எடுக்கிற எல்லோருக்கும் கிடைத்து விடுகிறதா என்ற கேள்வி வரும். இந்த ஞான தேடலோடு இருந்து நீ இந்த
ஆணவம் முதலியவைகள், செருக்கு, நான் யார் தெரியுமா, என்னுடைய பெருமை என்ன தெரியுமா என்பவற்றை விட்டு விட்டு வந்தால் இதை அடையலாம். உணவுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் அந்த பிட்சை உணவுகளை எடுக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உலக நாட்டம் மட்டுமே இருக்கிறது. ஞான நாட்டம் முதிர்ந்து அதில் யோகம், ஞானம், அபியாசங்கள், ஹடயோகம், வாசியோகம் என்றெல்லாம் சென்று பல விதங்களில் இந்த இறைவனை தேடித் திரிகிறவர்களுக்கு அவர் சொல்லும் எளிதான வழி இது. இவ்வாறு நீ அனைத்தையும் விட்டுவிடு. நான் என்ற இந்த ஆணவத்தையும் செருக்கையும் விட்டுவிடு. நான் கற்றவன், நான் வலியவன், நான் பணக்காரன், நான் அந்தஸ்தில் உயர்ந்தவன், அதிகாரத்தில் உயர்ந்தவன் என்று தேவையில்லாத இந்த இணைப்புகளை நீக்கிவிட்டு இயல்பான நிலையில் இருந்து இறைவனை சரணடைந்து தாழ்ந்த நிலைக்கு நீ சென்றால் இறைவன் உன்னை தேடி வந்து ஆட்கொள்ளுகிறார் என்று பட்டினத்து பெருமான் கூறுகிறார். ஆகவே இந்த யோக ஞானங்களில் செல்லும்போது மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டும். இந்த 5வது ஆதாரத்தை கடறுவது என்பது மிக சிரமமான காரியமாக இருந்தது. அது நெடுங்கால பயிற்சியில் அந்த 5க்கும் 6க்கு செல்ல முயலும், ஆனால் 6க்கு செல்ல முடியாமல் அங்கும் இங்குமான ஊசலாட்டம் நெடுங்காலம் இருந்தது. இந்த 5வது விசுத்தி ஸ்தானத்திற்கு வந்தாலே பலவிதமான மாற்றங்களெல்லாம் ஏற்பட்டுவிடும். அதற்கிடையே நிறைய யோக சித்திகளெல்லாம் வந்து இவனை பல பக்கமும் திருப்பும். ஆனால் இவனோ போதம் கெட்டு அலைகிறான். தற்போதத்தை இழந்து என்னவோ மாய உலகில் சஞ்சரித்து கனவிலே சஞ்சரித்தது போன்ற வாழ்க்கைதான் நடத்த வேண்டியதிருக்கும். பல விஷயங்கள் மறந்து போய்விடும். போன இடமும் தெரியாது, வந்த இடமும் தெரியாது. என்ன கொடுத்தோம், என்ன வாங்கினோம் என்பது தெரியாது. ஏதோ ஒரு மனதை தெளிவில் வைத்திருந்தால் மட்டுமே நினைவில் இருக்கும். மற்றவை மறந்து போய்விடும். அப்படியே திக்பிரமையில் இருக்க வேண்டிய நிலையெல்லாம் வரும். அது பல யோக சித்திகளும் வந்து சேரும். அவற்றை தாண்டி அதன் பிறகு கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளால் எனக்கு அந்த 6வது ஆதாரம் என்பது நிலையாக அதில் நிற்க முடிந்தது. இந்த கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய அருளா. காரணம், அவர் 6 ஆதாரங்களின் தலைவராக அந்த 6வது ஆதாரத்தை அவர் சிவகுமரனாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற காரணத்தால், உன்னை தவத்தால் பல பிறவிகளில் நான் வழிபட்ட ஒரு காரணத்தால் அங்கே அவர் எனக்கு அந்த நிலை, துரிய நிலை என்ற அந்த 6வது ஆதாரத்தை அவர் செயல்படுத்தி அருளினார். அதன் பிறகு கிடைத்த அனுபவங்களெல்லாம், அதிலும் மேலான அனுபவங்களெல்லாம் அந்த முருகப்பெருமான் அள்ளி வழங்கினார். வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமாளே என்று கழுகுமலை திருப்புகளில் அருணகிரிநாதர் கூறுவார். அதுபோல் வேண்டும் அளவில் அவர் உதவினார். அவர் ஞான பண்டிதன் என்றுதான் நான் கூறுவேன். ஞானத்தை அள்ளி வழங்க தயாராக இருக்கிறார். பொருளை வேண்டினால் பொருளை தருவார், அருளை வேண்டினால் அருளை தருவார். நான் வேண்டியது அருள் என்ற காரணத்தால் அந்த அருளை முழுவதுமாக அள்ளி வழங்கினார், காட்கொண்டார், அனைத்து உண்மைகளையும் புரிய வைத்தார். இப்படி மிக உயர்ந்த நிலையை அந்த முருகப்பெருமான் வழங்கினார். அதன் பிறகு உள்ள அனுபவங்கள் எல்லாம் கணக்கில்லாமல் இருக்கிறது. நான் ஒவ்வொரு தொடர்களிலும் இந்த ஞான நிலை பெறும்போது வருகிற அனுபவங்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நான் விளக்கி வர முயல்கிறேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.